இன்றைக்கி நம்ம ஸ்விங் ட்ரேடிங் செய்யறதுக்கான ஸ்டாக்கு ஆயில் இந்தியா லிமிடெட். இது ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. இதை ஷார்ட் பீரியடில் வாங்கி வச்சு நம்ம அதிக லாபம் அடையிறதுக்கான வழியை நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த ஆயில் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக் இது குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்புறம் குரூட் ஆயிலை எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நாடு முழுவதும் எடுத்துன்னு போகிறாங்க. ஆகவே இது ஒரு ஆயில் கம்பெனி. இந்த ஸ்டாக்கினுடைய புக் வேல்யூ 1.08 தடவைக்கு மேலே அதிகமாகவே இருக்குது. இது நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 5%க்கு மேலேயே இருக்குது. இந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் க்ரோத் கம்பெனியாகவும் இருக்குது. அதனுடைய க்ரோத் ரேட்டு 26.1% இருக்குது. அது கடந்த 5 வருடமாகவே இது நல்ல க்ரோத்தை காண்பிக்கிறது. இது நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்குது. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஈல்டு 22.6% இருக்குது. இது ஒரு நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இந்த ஆயில் இந்தியா கம்பெனியுடைய கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டு 32.4 டேஸ்லேருந்து 25.6 டேஸாக குறைச்சிருக்காங்க. அப்படின்னா அதனுடைய எஃபிஷியன்சி நல்லாவே அதிகமாக இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல குரோத் கம்பெனி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆயில் இந்தியா கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 42,048 கோடி ரூபாய். இப்போது இந்த ஸ்டாக் 388 ரூபாய்க்கு கரண்ட் ப்ரைஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 52 வாரமாக இதனுடைய ஹை வேல்யூ 406ஆகவும் குறைஞ்சபட்சம் 210ஆகவும் போயிருக்கு. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாவாக இருக்குது. இதனுடைய ரிட்டர்ன் 25.2% இருக்குது. கம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத்தை பார்த்தோம்னாக்கா 10 வருஷமாக 14%ஆகவும் 5 வருஷத்தில் 28%ஆகவும் 3 வருஷத்தில் 25%ஆகவும் இருக்குது. ட்ரேடிங் 12 மந்த் பீரியடில் -11% மட்டும்தான் இருக்குது. கம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் 10 வருஷமாக 9% இருக்குது. 5 வருஷத்தில் 26% இருக்குது. 3 வருஷத்தில் 21% இருக்குது. இது ட்ரேடிங் 12 மந்த்ஸ் பீரியடில் -15% இருக்குது. இதனுடைய CAGR 10 வருஷமாக 5%ஆகவும் 5 வருஷத்தில் 18%ஆகவும் 3 வருஷத்தில் 50%ஆகவும் இந்த கடந்த 1 வருஷமாக 76%ஆகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 வருஷமாக 15% கொடுத்தது. 5 வருஷத்தில் 19% நமக்கு கிடைச்சிது. 3 வருஷத்தில் 21% நமக்கு கிடைச்சிது. போன வருஷம் இது 25% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொடுத்துருக்கு. அதனால் இது ஒரு நல்ல மொமெண்டம் ஸ்டாக்கு. இது ஏன் இப்போ வாங்கணும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் சார்ட் மூலமா நம்ம பார்க்கலாம். இது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே ட்ரேடிங் ஆகிருக்கிறதுனால இது நல்ல மூமெண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. புல்லிஷ் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால இதை நம்ம வாங்கலாம். இப்போ ஏன் வாங்கணுன்னாக்கா இதனுடைய இண்டிகேட்டர் இப்போது ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. இது இப்போ இன்றைக்கி 402 ரூபாய் 80 பைசாவில் முடிஞ்சிருக்கு. அதனால் இதை 402 ரூபாய் 80 பைசாவுக்கு மேலே இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆச்சுனாக்கா இதை வாங்கி வச்சு நல்ல டீசெண்டான லாபத்தை ஷார்ட் பீரியடில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.